அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இளைய தளபதி விஜய் அவர்களே, எங்களின் இனிய முதல்வர் அவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது. சரிங்களா? முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, அரசாங்கத்திலிருந்து செல்லக்கூடிய மக்கள் நல திட்டங்களுக்கு செல்லக்கூடிய நிதி தவறான வழியில் பயன்படுத்துவதை தடுத்து நிறுத்துங்கள். நிறைய எல்லா திட்டங்களிலையுமே ஊழல் நடந்தது, நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல்ல அதை சரி பாருங்கள். சரிங்களா? அது கனவு இல்ல திட்டமாக இருந்தாலும் சரி, மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, முதியோர் பென்ஷனாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தின் திட்டங்கள் அனைத்திலும் ஊழல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்பயும். சரிங்களா? அதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். முதல்ல இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் மறு ஆய்வு செய்யும். அது இப்போ இருக்கிற இந்த அதிகாரிகள், இந்த ஊழல் அதிகாரிகளை வச்சு பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க பூரா ஊழல்லையே ஊர்னவங்க. அதனால் இப்போ இருக்கிற அந்த அதிகாரிகளை தூக்கி விட்டு வேறு புதிய அதிகாரிகளை நியமித்து அந்த திட்டத்தில் என்ன ஊழல் இருக்குது அப்படி என்று பாருங்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழல் திட்டங்க. ஏன்னா மக்களை சோம்பேறியாக்கி காசு கொடுக்குற திட்டம். அது என்றைக்கும் நாடு உருப்படாது. ஸோ அந்த திட்டத்தையும் நீங்கள் மக்களை நல்லா புழிஞ்சு வேலை வாங்குங்க. வேலையை உழைத்து தாங்க சம்பாதிக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணும். மக்களை அந்த மாதிரி உழைக்க வைங்க. அப்போ வேலையில்லாதப்ப அடுத்த மற்ற காட்டுக்காரங்க வேலைக்கு கூப்பிட்டா போயிடுவாங்க. அந்த வேலையை உழைச்சி பழகினவங்க ஒரு நிமிஷம் உட்கார மாட்டாங்க. ஆனால் இப்படி சோம்பேறித்த அந்த காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி இந்தியாவிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சி. ஏன்னா பாருங்கள், சுதந்திர தின விழாவில் கொடி ஏற்றுறாங்க. அங்கே வந்தே மாதரம் பாடல் பாடிக்கிட்டு இருக்கு. வந்தே மாதரம் என்பது சுதந்திர போராட்ட காலத்தில் மக்களை எழுச்சியடைய வைத்த ஒரு பாடல்ங்க. அந்த பாட்டு இல்லைன்னா சுதந்திரமே வந்திருக்காதுன்ற அளவுக்கு அந்த பாட்டு மக்களோட எல்லா சுதந்திர அந்த போராட்டத்தில் அனைத்து கூட்டங்களிலும் பாடப்பட்ட ஒரு பாட்டு. அது அன்றைக்கு எவ்வளோ எழுச்சியாக இருந்திருக்கும் அந்த பாட்டு. சொல்லுங்கள். அவங்கெல்லாம் அன்றைக்கி போராட்டினதுனால நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம். அப்போ அந்த பாட்டை பாடுறாங்க. இத்தனைக்கும் காங்கிரஸ் தான், இப்போ உள்ள காங்கிரஸை நம்ம சொல்லலாம். அந்த காலத்தில் காங்கிரஸ் தானே நமக்கு சுதந்திரம் வாங்கினாங்க. அப்போ அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களே அந்த பாட்டை மதிக்கலை. சோனியா காந்தி அம்மாவே இங்கிட்டு திரும்ப அந்த பாட்டை நிப்பாட்டுறாங்குது. அவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர், அவர் அதை கண்டுக்கிடவே இல்லை. இந்த பாட்டை காதலே வாங்கலை. அவர் என்கிட்ட வேடிக்கை பார்த்தே இருக்கார். ராகுல் காந்தி சுத்தமாக அவர் ஜோக்கரு. ஏன்னா அவர் என்கிட்ட பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கார். என்னங்க அது? சாதாரணமாக ரோட்டில் போகிறவங்க கூட ஒரு ஜனகணமன பாட்டு பாடினா போதும், ஒரு வந்தே மாதரம் பாடல் பாடினா போதும், அப்படியே ஒரு நிமிஷம் நிற்பாங்க அந்த பாட்டை கேட்டு. அந்த பாட்டு அவ்வளோ ஒரு உணர்ச்சிகரமான பாட்டு. அப்போ காங்கிரஸ் பேரியக்கம் என்பது இந்தியாவிலேருந்து அப்போ அவங்களுக்கு நாட்டுப்பற்றே இல்லையா? சொல்லுங்கள். நாட்டுப்பற்றே இல்லாத ஒரு கட்சி இன்றைக்கி இருக்குன்னா அது காங்கிரஸ் தாங்க. தேசப்பற்றுங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக இல்லை. ஸோ அப்போ அந்த கட்சி மக்களை உழைக்க வைக்காமல் சோம்பேறித்தனத்துக்கு அடிமையாக்கி இன்றைக்கி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற பேரில் விவசாயத்தை அளித்தது காங்கிரஸ் தான். ஸோ அதனால் அந்த திட்டத்தெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணி மேம்படுத்துங்க. வேலை செஞ்சால் தான் காசுன்னு சொல்லுங்கள். வேலை செய்யலைன்னா இல்லை, காசு இல்லை. இப்போது இப்போ இன்றைக்கி மத்திய அரசாங்கம் கொடுக்குற காசில் நீங்கள் அந்த பணியை செய்ய போகிறீங்க. 511 கோடி ரூபாவில் இப்போ நீங்கள் தூர்வாடுற ஸ்கீம்னு சொல்லிட்டீங்க. அதில் மத்திய அரசின் பங்கு இருக்குது. சரிங்களா? அப்போ அது மத்திய அரசினுடைய உதவியோடு நடத்தப்படக்கூடிய அந்த ஒரு திட்டம். இன்னைக்கு அது ஒரு அருமையான திட்டம் நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க. வெரி குட். அது என்னென்னா, நீர் வரத்து கால்வாய்களை தூர்வார போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க. குளங்கள், ஆறுகள் எல்லாத்தையும் மேம்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பணிகள் முறையாக நடக்கின்றனவா என்று நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்னொன்று, இப்போ அந்த ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு 200 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, எல்லா ஊராட்சியிலையும் ஊராட்சி கிளர்க்கிலேருந்து அந்த துறை அமைச்சர் வரைக்கும் முன்னாடி அதான் நடந்துச்சு திராவிட ஆட்சி. 300 பேருக்கு கணக்கு எழுதுவாங்க.
300 பேர் 350 பேருக்கு வேலை பார்க்குறது 200 பேர். அப்போ ஒரு 150 பேர் போலியான மெம்பர் அதில் இருப்பாங்க. செத்தவன் போனவன் வந்தவன் இந்த ஊரில் இருக்க மாட்டான். அவன் பேர்லாம் அட்டையை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, இந்த ஊராட்சி கிளர்க் இருக்காங்க இல்லையா, இவங்க பூரா அந்த ஊராட்சி தலைவர், ஊராட்சி செயலாளர், அந்த ஊராட்சியில் இருக்க அந்த ஒன்றிய தலைவர், இவங்க பூரா வந்து இந்த இதில் ஊழல் நிறைய நடக்குது. இதை மத்திய மாநில அரசுகள் கண்காணித்து இதெல்லாம் குறைச்சா அரசுக்கு நிறைய மிச்சமாகும். ஆமாங்க, 200 பேர் வேலை பார்த்தாங்க. 200 பேருக்கு மட்டும் சம்பளம் கொடுத்தா எவ்வளவு இருக்கும்? நீங்கள் 350 பேருக்கு சம்பளம் கொடுத்து பேருக்கு 200 பேர் மட்டும் வேலை பார்த்தாங்கன்னா அதில் என்ன இருக்குது? 200 பேர் கூட வேலை பார்க்க மாட்டேன், 150 பேர் தான் இருப்பேன். ஆனால் இவங்க எழுதுறது கணக்கு எழுதுற 350 பேருக்கு எழுதுவாங்க. ஸோ அதனால் இதை நான் சொல்கிறேன், இதை வாட்ச் பண்ணுறது யாருங்க? அக்கா முதல்வரே வந்து செக் பண்ண முடியுமா? இல்லை அந்த அமைச்சரே வந்து செக் பண்ண முடியுமா? சொல்லுங்கள். தமிழ்நாடு பூரா எவ்வளவு இது அவர் வேலை இருக்கும். இது யார் பார்க்குறது? அப்போ அந்த துறை உயர் அதிகாரி தானே பார்க்கணும். இப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருப்பார், அவர் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. நானும் எவ்வளோ இடங்களை சுற்றிட்டேன். என்ன நடக்குது இந்த திட்டத்தில் அப்படின்னா, மக்கள் வேலை பார்க்குற மாதிரி ஒரு போஸ் கொடுப்பாங்க. சும்மா எல்லோரும் வந்து மண்ணில் தலையில் வந்து மண் சட்டி வச்ச மாதிரிக்கும், கீழே வந்து ஒரு 10 பேர் தோணுன மணிக்கு ஒரு போஸ் தான் கொடுப்பாங்க. இந்த ஃபோட்டோ மட்டும் தான் மேலே இருக்கிறவர் பார்க்குறார். விஜய் அவர்களே, எந்த அதிகாரி கீழே இறங்கி வந்து வேலை செய்கிறது இல்லை. அப்போது இதை வந்து நீங்கள் முறைப்படுத்துங்க. சும்மா அதிகாரிகளை சொல்லட்டுங்க, சாட்டையை சொல்லட்டுங்க. எவனும் வேலை பார்க்காம இங்கே காசு வாங்கக்கூடாது. உங்கள் அரசாங்கத்தில் எல்லோரும் வேலை செஞ்சு தாங்க, சம்பாதிச்சு தாங்க சாப்பிடணும், உழைச்சி தான் சாப்பிடணும். இன்றைக்கி எல்லா அரசு அதிகாரிகளும் உயர் அதிகாரி, சாதாரண தாசில்தார்லேருந்து எல்லாருமே தான். ஊர்னா இப்போ ஒரு தாலுகானா தாசில்தார் இருப்பார், ஒரு பெரிய மாவட்டம்னா கலெக்டர் இருக்கார், அவருக்கு கீழே உள்ள ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அதிகாரிகள் இருப்பாங்க. இவங்க ஒழுங்காக வேலை பார்த்தாலே போதும், நாடு முன்னேறும், மக்கள் முன்னேறுவாங்க. உழைச்சி சம்பாதித்த சமூகம் என்றைக்கும் நிலச்சி நிற்கும். சும்மா சோம்பேறியாக்கி, குடிகாரனாக்கி, மக்களை போதைக்கு அடிமையாக்கி, மாணவர்களை கொண்டு போதைக்கு அடிமையாக்கிய எந்த சமூகமும் முன்னேறினதா சரித்திரம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு அருமையான எங்களுக்கு ஒரு முதல்வர் கிடச்சிருக்காரு. ஆனால் உங்களுடைய கரத்தை வலுப்படுத்த இந்த ஊழல் அதிகாரிகள், உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்களெல்லாம் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க. முதல்ல மேலே உள்ளவங்க டிஸ்மிஸ் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறவங்க பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ ஓரளவுக்கு ஒருத்தர் சொன்ன மாதிரி, அதான் மேல் மட்டத்தில் கொஞ்சம் ஊழல் குறைஞ்சிருக்கு. யாருன்னா ஐஏஎஸ் மட்ட லெவலில் தான் குறைஞ்சிருக்கு கொஞ்சம். ஆனால் அதற்கு கீழே உள்ள தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள்லேருந்து கீழ்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் இன்னமும் லஞ்ச லாவணியம் ஊழல் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு பட்டா மாற்ற போனால், ஒரு சர்வே அளக்க போனால் எல்லாம் காசு கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். செங்கோட்டையே பெரிய ஊழல்வாதிங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டியில்லை. அவர் துறையில் தான் ஏகப்பட்ட ஊழல். முதல் முறையாக உங்கள் ஆட்சிக்கு ஒரு கெட்டவர் வருதுன்னா அது வந்து வருவாய்த்துறை தாங்க. ஏன்னா மணல் அள்ளுறதுலேருந்து எல்லாமே வருவாய்த்துறை வந்து அவங்க கையில் இருக்குது. தாது மணல் எல்லாத்தையுமே வந்து எடுத்து விற்றுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய துறை மெயினாக வந்து செங்கோட்டையன் தலைமை இருக்கக்கூடிய அந்த வருவாய்த்துறை தான். வருவாய்த்துறைன்றதுனால இது வந்து அரசுக்கு வருவாய்னால வருவாய்த்துறைன்னு பேர் வச்சாங்க. ஆனால் இதில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தனும் தான் வீட்டுக்கு என்னத்தை எட்டு போகலாம் டெய்லி அப்படின்னு அந்த வருவாயத்தை அவங்க வந்து வருவாய்த்துறைன்னு வச்சுருக்காங்க. அதனால் முதல்ல இளைய தளபதி விஜய் அவர்களே, இந்த வருவாய்த்துறை என்பதை மாற்றி மக்கள், தமிழக மக்கள் சேவைத்துறைன்னு மாற்றிருக்காங்க. சேவை பண்ணணுன்ற அந்த பேரை வச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த சேவை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வரும். அதனால் தமிழக மக்கள் சேவைத்துறை, வருவாய்த்துறைங்கிறது வேணாம், அது பெரிய ஊழல் துறையாக இருக்குது. அதே போல் ஊழல் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு இது வந்து ஆஸ்பத்திரிகள். அருள்ராஜ் என்ன தான் செய்கிறாருன்னு தெரியல. அவர் இதுவரைக்கும் ஒரு பெரிய பெரிய மருத்துவமனைகள், பிரைவேட் மருத்துவமனைகள் பூரா கொள்ளையடிக்கிறாங்க. எல்லா மருத்துவமனைகளில் இருந்தும். அதே போல் அரசு மருத்துவமனையில் மிகப்பெரிய கொள்ளை. அதாவது மருந்துகள் எல்லாம் வாங்கி அப்படியே வெளியே பிளாக்கில் விற்கிறாங்க. இங்கே சாதாரண ஏழை மக்களுக்கு, ஏன்னா ஏழை மக்களுக்கு அரசு மருத்துவமனை விட்டால் வேறு மருத்துவமனைகளே இல்லை.
ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற அந்த பால்லேருந்து, இட்லியிலேருந்து, முட்டையிலேருந்து எல்லாமே கொள்ளை கொள்ளை கொள்ளைன்னு இன்னமும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதற்கு சிவியராக அந்த உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய அந்த டீம், இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு தவறு நடந்தால் உடனடியாக அந்த தவறு செய்த அந்த அவனே பிடிக்கணும். அதுக்காக அவனை விட்டுறலாமா? கீழ் மட்டத்தில் தவறு செய்கிறவனே பிடிக்கணும். அதற்கு காரணமாக அவனுக்கு அதிகாரியாக இருந்த அந்த உயர் அதிகாரியை 2 பேரையும் ஒரே நேரத்தில் டிஸ்மிஸ் பண்ணுங்க அல்லது சஸ்பெண்ட் பண்ணுங்க. அலையிட்டு அவங்க சரிங்களா? அப்போ இந்த 2 துறைகள், அதாவது வருவாய்த்துறையில் ஏகப்பட்ட மக்கள் நல திட்டங்கள் பூராமே அதன் மூலமாக தான் போகுது. மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், முதியோர் பென்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே அது வழியே தான் போகுது. பாருங்கள், அந்த மக்களுக்கு அந்த அதாவது ஸ்கூலுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்க வேண்டிய ஃபார்ம், நேட்டிவிட்டி, இந்த மாதிரி அதே மாதிரி வருமான சான்று, இன்கம் சர்டிஃபிகேட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு காசு கிடைக்காதுங்கிறத வச்சு அதை பூரா ஆன்லைனில் கொண்டாட்டாங்க. ஆனால் நிறைய திட்டங்கள் ஊழலில் தான் இருக்குது இன்னமும். இதை வருவாய்த்துறை அமைச்சர் மிக கடுமையாக கண்காணிக்கணும். ஏன்னா எல்லா நலத்திட்டங்கள் முக்கால்வாசி எல்லாமே இந்த வருவாய்த்துறை மூலமாக தான் நடக்குது. ஸோ அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டிய துறை இது. அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சாதாரண ஆளாக நினச்சிடாங்க, அவரை சும்மா சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. நீங்கள் உதயநிதி, மாங்காய் மடைங்க, அந்த நிதியெல்லாம் வந்து நீங்கள் கடந்துடலாம். ஆனால் அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதில் வந்து 1000 அர்த்தம் இருக்கும். ஸோ அவர் உங்களுக்கு ஒரு சிறிய அறிவுரை சொல்லியிருக்கார். உங்களுடைய அமைச்சர்கள் இப்பொழுது ஊழலில் திளைக்கின்றனர். எல்லா அமைச்சருமே இப்போ 2%. காரணம் செங்கோட்டையன் தாங்க. நான் சொல்கிறேன், அவன் எல்லா அமைச்சரையும் கெடுத்துட்டு வந்தாலும் அவருக்கு வந்து, ஏன்னா அவர் எம்ஜிஆர் காலத்தில் ஊழல் பண்ணவர், அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. ஏன்னா அவர் எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்தவர். அதேபோல் நிர்மல்குமார், அவரையும் கணக்கு வச்சுக்கோங்க. எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்துட்டான்னா அவன் வந்து அவன் ஒரு கலங்கப்பட்டவன் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் ஓரளவு உங்கள் மந்திரி சபையில் உங்களுடைய ரசிகராக இருக்கார், நியாயமாக பேசுகிறார். ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, எல்லா அமைச்சர்களும் ஊழலில் ஈடுபடுகின்றனர், 2% 4% வரைக்கும் கமிஷன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை என்கிட்ட ஆடியோவெலாம் இருக்குன்ட்டார். நீங்கள் வந்து அவரை சாதாரணமாக கடக்க முடியாதுங்க. அவர் வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்க. ஸோ ஊழல் எவன் பண்ணாலும் அவர்கிட்ட ரெக்கார்டு இருக்கும். ரெக்கார்டு ஆதாரம் இல்லாமல் அவர் பேச மாட்டார். ஸோ அதனால் திரு விஜய் அவர்களே, நீங்கள் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. எல்லாம் தான் மந்திரி பார்த்துக்கிடுவேன், மயிர் பார்த்துக்கிடுவேன், இங்கே எம்எல்ஏ பார்த்துக்கிடுவான்னு நினச்சி நீங்கள் வந்து அசால்ட்டாக விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து உங்களை மட்டும்தான் மக்களுக்கு பிடிக்கும். வேறு உங்கள் மந்திரி சபையில் இருக்கிற எந்த ஒரு அமைச்சரையும் மக்களுக்கு பிடிக்காது. அவங்க நல்லா செயல்பட்டாங்கன்னா தான் மக்கள்கிட்ட பேர் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி ஒரு 80 பேருக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க. அதில் எத்தனை பேர் இந்துக்களாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறை என்பது முழுக்க இந்துக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். நீங்கள் மதம் மாறினவன் பேர் மட்டும் அவன் என் பேர் இந்துவில் இருக்குது அப்படின்னு இந்த முன்னாடி தமிழ் பேர் வச்சா போதுமா? படத்தில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே இங்கிலீஷில் பேசிக்கலாம், வைக்கலாம், வேறு மொழியிலெல்லாம் பேசலாமா? பேர் மட்டும் தமிழில் வச்சா அதுக்கு ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்தாங்க. சினிமா துறையில் ஐயா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து கொடுத்தார். தமிழ் மொழியில் பேர் வச்சாலும், ஆனால் படம் பூரா இங்கிலீஷில் இருந்தாலும் பரவாயில்ல, தமிழில் மட்டும் பேர் வைக்கணும். இப்படி ஒரு கூத்து நடக்குது. அதே போல் வந்துடாமல் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது தலைவரே. நீங்கள் வந்து அனைத்து திட்டங்களையுமே ஆய்வு பண்ணுங்கள். உண்மையான பயனாளர்களைத்தான் அந்த நலத்திட்டங்கள் சென்று அடைய வேண்டும். இன்னொன்று, இந்த ஓய்வூதியதாரர்களை அனைத்து திட்டங்களுக்கும் பயன்படுத்துங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் அனுபவம் இருக்குல்ல, சும்மா சம்பளம் வாங்குறாங்க. ஏங்க ஓய்வு சும்மா வேலையே பார்க்காம 80,000 70,000 ஓய்வூதியம் வாங்குறாங்க. மக்களுக்கு என்ன இதெல்லாம் தெரியாமையா இருக்குது? மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க. வேலையே பார்க்காதவங்களுக்கு 60,000 70,000 மாதம். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? இங்கே வெளியே வந்து வேலை பார்த்தா எப்படி? சாதாரணமாக வந்து வெறும் 10,000 20,000 வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஆனால் ஒரு வேலையும் செய்யாமல் 50,000 60,000 வாங்குறாங்கன்னா அப்போ அவங்கள இந்த அரசு வேலையை வாங்க வேண்டும். புதுசாலாம் போஸ்டிங்கெலாம் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நான் அந்த அன்றைக்கி
வேளாண்மை துறை விற்பனை கூடம். இன்றைக்கி அங்கே போயிருந்தேன். போனால் மணி வந்து அந்நேரம் ஒரு 11:30 மணி இருக்கும். ஆஃபீஸில் வந்து சீட்டில் பார்த்தா கொஞ்சம் ஆளுகளே இல்லை. ஒரு 2 பொம்பளை பிள்ளைய ஜாலியாக சிரித்து பேசிட்டு அது ஏதோ சுண்டெல்லாம் நம்ம சாப்பிட்டு இருந்துச்சு. என்னம்மா ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார், ஒரு வேலையும் இல்லை சார் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சும்மா வேலை இல்லை சார், அதனால் சும்மா பேசிகிட்டு இருக்கேன் சார். அப்போ ஏம்மா வேலை பார்க்கலாம இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டேன். ஒன்றும் வேலை இல்லை சார், அதனால் நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கோம். இப்படி தான் முதல்வர் விஜய் அவர்களே ஒவ்வொரு துறையிலும் வேலையே இல்லை. ஏன்னா கம்ப்யூட்டர் வந்துருச்சுல, வேலையே இல்லை. இப்படி வேலையே இல்லாத எக்ஸ்ட்ரா ஆட்கள் நிறைய பேர் இருக்கு. அப்போ எங்கே வேலை காலியாக இருக்கோ இந்த மாதிரி ஆளுகள் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒருக்குன்னு வச்சுக்கோங்க. வேலை இல்லாத ஆளுகளை பூரா எடுத்து அங்கே போட்டுருங்க. அப்படி வேலை வாங்குங்க. வேலை வாங்காமல் சும்மா உட்கார வச்சுக்கிட்டு 40,000 50,000 சம்பளம் மக்கள் வரி பண்ணுங்க. பாவம் கஷ்டப்படுறாங்க. அந்த மக்களுடைய வரி பணத்தில் இப்படி சுகவாசிகளாக இருந்தால் நாடு வந்து எப்படி முன்னேறும்? தேசப்பற்று யாருக்கு இருக்கா? அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இப்போ யாருக்குமே இல்லை. மக்களா அப்படி இருந்தால் தான் வந்து மதிப்பாங்கல்ல. ஸோ அதனால் உங்களைத்தான் வந்து மக்கள் விரும்புகிறார்கள். அப்போ நீங்கள் தான் எடுக்கணும் எல்லா ஆக்ஷனும். வந்து நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா பம்பரமாக சுழற்ற வேண்டும். அமைச்சர்களை கண்காணிங்க. உங்களுக்கு நேர்மையான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கைக்குள்ளே வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நல்லா வந்து செல்வாக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அத்தனை வரையும் நல்லா வேலை வாங்கிடும். உயர் அதிகாரிகளை நல்லா நீங்கள் வந்து அவங்களத்தான் சவட்டணும். அவங்களுக்கு நல்லா வந்து நீங்கள் பணி நிறைய கொடுத்தீங்கன்னா, ஏன்னா அந்த உயர் அதிகாரிகள் நிறைய பேர் வேலை பார்க்காமல் இருக்காங்க. சும்மா சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு எங்கேயுமே போய் விசிட் பண்ணுறதே இல்லை. இந்த உணவுத்துறை நான் ஓயாமல் சொல்லிட்டு தான் இருக்கேன். உணவுத்துறை அதிகாரிகள் என்ன தான் செய்கிறாங்க? ஒரு பேச்சே வரலங்க. எல்லா தயார் பண்ணுற உணவு தொழில் தயார் பண்ணுற அத்தனை தொழிற்சாலைகளிலும் போய் ஆய்வு செய்ய வேண்டிய யார் வேலை? இவங்க தானே வேலை. பேப்பரில் ஏதாவது நியூஸ் வரணும்ல. இவங்க அங்கே போய் ஆய்வு பண்ணாங்க, இங்கே போய் ஆய்வு பண்ணாங்க, கெட்டு போன இறைச்சி எடுத்தோம், குப்பையில் போட்டோம், அழிச்சோம்னு இருக்கணும். ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் இதை வாட்ச் பண்ண வேண்டும். அரசின் திட்டங்களில் நிறைய ஊழல் நடக்கிறது. அனைத்து திட்டங்களையும் மறு ஆய்வு செய்யுங்க. ஏன்னா முதியோர் பென்ஷனில் கிட்டத்தட்ட இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவங்களுக்கு கூட இன்னமும் கணக்கில் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க பணம். அந்த வாரிசுகள் வந்து போய் அந்த எங்கள் பாட்டி இறந்துருச்சு, எங்கள் அந்த தாத்தா இறந்துட்டாருன்னு சொல்லி அந்த இதை வந்து இவங்க போய் சர்டிஃபிகேட் கொடுக்குறதில்ல. அப்போ அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணால் அந்த நிறைய பணம் மிச்சமாக நிறைய நலத்திட்டங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ தமிழ்நாடு பூரா தூர் வாடுறீங்கன்னு போட்டிங்க, எங்கே பார்ப்போம்? சும்மா பேப்பரில் அறிவிப்பு வந்தோட வந்து திராவிட ஆட்சியில் பேப்பரில் தான் அறிவிப்பு தான் வரும். அமைச்சர் புஷி ஆனந்த் எப்படி தான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறான்னு பார்ப்போம். அவர் போய் என்னடானா கிளவிகளை போய் கட்டிப்பிடிக்கிறாரு. வேலை வாங்கணுங்க, வேலை வாங்குங்கன்ற. ஏமா போய் அந்த தட்டில் மண் அழிட்டு வாமான்னு சொன்னால் அவர் அதிகாரி, இவர் வந்து நல்ல அமைச்சர். இவர் போய்கிட்டு நீங்கள் சும்மா இருந்தால் போதும், ரொட்டி பாக்கெட்டை கொடுக்குறதும் இதுவும் கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் வேலை செஞ்சுட்டாங்கன்னா பரவாயில்லைங்க. நீங்கள் போவோம் தட்டத்தை போட்டு பேசாமல் படுத்துருவாங்க. இதற்கு அந்த ஊராட்சி செயலர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் உடனே. ஸோ அவங்கள நீங்கள் கண்காணிக்க வேண்டும். சும்மா வெறும் போட்டால் மட்டும் பார்த்துடக்கூடாது. திடீர்னு அந்த பக்கம் போகணும். அல்லது உள்ளூரில் உங்கள் தாவக்கா நிர்வாகி இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லி எப்பா இங்கே 100 நாள் வேலை நடக்குது, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு மட்டும் ஒரு வீடியோ எடுத்து போடியா எனக்கு அப்படி என்று சொல்லி அந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்பிட்டாருன்னு வச்சுங்களேன். சும்மா படுத்துக்குது கம்மாக்காரையில் படுத்துக்கிற போட்டால் தான் அவர் அனுப்புவார். அதை வைத்து நீங்கள் அந்த ஊராட்சி செயலர், அதுக்கு அந்த பிடிஓ இடிஓ எல்லோரும் இருப்பாங்க இல்லையா, காலி பண்ணுங்க. அது என்ன நடக்குது நீங்கள் அவன்கிட்ட கேளுங்க, அவன் என்ன பதில் சொல்கிறான்னு பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி செயல்பட்டு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அதிகாரிகளும் செயல்பட்டால் நாடு முன்னேறும், செழிப்பாக பாருங்க. இன்றைக்கி வறட்சின்றோம். எத்தனையோ கம்மாய் குளங்களில் தண்ணியே இல்லை. இங்கிட்டு நாகர்கோவில் வரைக்கும் 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம். நிறைய குளங்கள் அதெல்லாம் வந்து நல்ல வளமையாக இருக்க வேண்டிய ஏரியா. அதெல்லாம் எப்போயுமே தண்ணி இருக்கும், நீர்நிலையும் நிறைஞ்சே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி பெரிய பெரிய கண்மாய்கள்லாம் வறண்டு போய் கிடக்கு. அதில் பார்த்தா வெறும் முள்ளு நில்லுமா தான் கிடக்கு.
அப்போ கோர்ட்டே ஆர்டர் பண்ணிட்டாங்க உயர்நிலை, அதாவது நம்ம ஹைகோர்ட்டே என்ன சொல்லிட்டாங்க, உயர்நீதிமன்றமே அனைத்து கண்மாய்கள், குளங்கள், காடுகளில் இருக்கக்கூடிய அந்த நீர் கருவேலை மரங்களை அகற்றுங்கள்னு சொல்லிட்டாங்க, அரசுக்கு சொல்லிட்டாங்க. சொல்லி 10 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க, ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் எங்கேயுமே அகற்றலைங்க. ஒரு சில கம்மாயிலெலாம் பார்த்தீங்கன்னா ரோடும் கம்மாய்க்குள்ளே மண்ணும் குப்பையும் ரோடு மட்டத்துக்கே இருக்குது. அந்த கம்மாய் நான் பார்த்ததில்லை, அது ஒரு ஆள் பள்ளம் இருந்த கம்மா. அப்போ எவ்வளோ மேடு ஏறி இருக்குது. இது எப்படி தண்ணி வந்து மழை வந்தால் எப்படி உள்ளே போகும்? லேசாக ஒரு 2 இன்ச்சு தண்ணி இருந்தால் கூட கம்மா நிறைஞ்ச மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் புஷி ஆனந்த் அவர்கள் நிறைய வந்து என்ன செய்யணும், அவருக்கு தான் நிறைய பணிகள் இருக்குது. ஏன்னா நீர்நிலையிலே அந்த காலத்தில் நீங்கள் இப்போ உள்ள அரசியல்வாதி யாருமே அதெல்லாம் இந்த கம்மா குளம்லாம் வெட்டலை. அந்த காலத்திலே வந்து மன்னர் காலத்திலே அதெல்லாம் வெட்டியிருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பணிகளை உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. திரு புஷி ஆனந்த் அவர்களே, தமிழகம் முழுவதும் உள்ள கம்மாய், குளங்கள், நீர்வரத்து கால்வாய்கள், நான் என்ன சொன்னேன், 100 நாள் வேலை திட்டத்தில் அது நடக்கட்டும். பட் ஆனால் அது அவ்வளோ நிறைவை தராது. நீங்கள் என்ன செய்யணும், புதுசாக ஒரு திட்டத்தை போட்டு ஜேசிபி பொக்கலைன் எந்திரம் இதில் வைத்து நீங்கள் அந்த வேலைகள், பெரிய வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய பெஸ்ட்டு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு துறையும் தன்னைத்தானே சுத்தப்படுத்தணும். அதில் அந்த அதிகாரிகளும் ஒத்துழைக்கணும், மேலே உள்ள அமைச்சர்களும் தீவிரமாக இந்த விஷயத்தில் இறங்கி உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருமையான வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி தமிழ்நாடு முன்னேற வேண்டும். அது யாரோ ஒரு அவதார புருஷன் வந்தார்யா, தெய்வம் மாதிரி வந்தார், எங்களை காப்பாற்றினார்னு மக்கள் என்றைக்குமே நினைக்கின்ற அளவிற்கு இந்த விஜய் அரசாங்கம் செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.